சேலம்ல நடந்த ரேப் இஷ்யூ. இந்த ஆடியோ சோசியல் மீடியால வெளியே வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான வைரல் வந்தாயிடுச்சு. அதாவது லாஸ்ட் டைம் பொள்ளாச்சியில் நடந்த இன்சிடென்ட் கூட இது ஒரு பிக்கஸ்டான ஒரு இன்சிடென்டா இப்ப சேலம் நடந்தது பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 பெண்கள், அதாவது 50 பெண்கள் கிட்டத்தட்ட பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த மாதிரி ரேபிசம் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய இஷ்யூ இருந்தாயிடுச்சு சேலம்ல, நம்மளோட தமிழ்நாட்டுல. அண்ட் இதை அடுத்து என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப அதோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்தாயிடுச்சு. சாதாரணமான ஒரு ஆள் இவங்கெல்லாம் இதை பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, அதாவது ஒரு கூட்டத்துல மக்களா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சாதாரணமான ஒருத்தர் பண்ண ஒரு வேலை இன்னைக்கு 50 பெண்களை கிட்டத்தட்ட அவங்களோட லைஃபே இன்னைக்கு வந்து விஷயமாக வந்து நிக்குது. அவ்வளவு பெரிய ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இஷ்யூவே வந்து ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் பொள்ளாச்சி இஷ்யூ எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சோ அதை விட எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் இந்த ஒரு இஷ்யூ மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கும். என்ன நடந்துச்சு,